சொர்க்கவாசல் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனாகவும், கருணாஸ் ஜெயில் வார்டனாகவும், செல்வராகவன் ஸ்மக்லராகவும், நட்டி இன்வெஸ்டிகேட்டராகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் கதை இதுதாங்க. சண்முகம் ஐஏஎஸை ஒருவர் கொலை செஞ்சிடுவார். இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லாத ஆர்ஜே பாலாஜியை கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுவாங்க. இந்த கேஸை நட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். கஞ்சா, கொகைன், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை கடத்தி விற்கிற வேலையை செல்வராகவன் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவார். 2 நாளில் ரிலீஸும் ஆகிடுவார். இப்படி இருக்கும்போது அரசியல் கொலைகளையும் அப்பப்போ செய்வார். இதனால் ஒரு கட்டத்தில் பர்மனண்டாகவே அரெஸ்ட் பண்ணியும் ஜெயிலில் போட்டுடுவாங்க. அந்த ஜெயில் வார்டனாக கருணாஸ் இருப்பார். அந்த ஜெயிலையே செல்வராகவன் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பார். அந்த சமயத்தில் ஒரு அரசியல் கொலையாக சண்முகம் ஐஏஎஸை கொலை பண்ணிடுவாங்க. ஆர்ஜே பாலாஜி தள்ளுவண்டி கடையை நடத்திட்டு இருப்பார். இந்த கடையில் தான் கொலை செய்யப்பட்ட சண்முகம் ஐஏஎஸ் அடிக்கடி சாப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜிக்கு நெருக்கமான ஃப்ரெண்டாகவும் மாறிடுவார் இந்த சண்முகம் ஐஏஎஸ். ஆர்ஜே பாலாஜி தள்ளுவண்டி கடையை விட பெரிய கடையை வைக்கணும், சண்முகம் ஐஏஎஸ் கிட்ட லோன் கேட்க அவரும் சரி நான் சொல்கிறேன் லோன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் சண்முகம் ஐஏஎஸ் அவர் வீட்டு பைப்பை ரெடி பண்ணுறதுக்காக ஆர்ஜே பாலாஜி சண்முகம் ஐஏஎஸ் வீட்டுக்கு போகும்போது அப்போ சண்முகம் ஐஏஎஸ் அவரை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த கொலையை ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணியிருப்பார்னு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆர்ஜே பாலாஜியை கைது பண்ணிடுவார். ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜிக்கும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கும் ஆகாது. அதனாலேயே இந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லாத ஆர்ஜே பாலாஜியை கைது பண்ணிடுவாங்க. நீ சிறைக்கு போக செல்வராகவன் என்னும் ரவுடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஜெயிலுக்கு போன ஆர்ஜே பாலாஜி யார் அந்த செல்வராகவன்னு தேடிக்கிட்டு இருப்பார். அந்த ஜெயிலுக்கு புதுசாக ஒரு எஸ்பியும் வந்துடுவாங்க. அந்த எஸ்பியுக்கும் செல்வராகவனுக்கும் ஆகாது. ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே தான் ஜெயிலில் இருப்பதற்கு காரணம் செல்வராகவன் தான். அதனால் ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் மேலே கோபமாக இருப்பதை தெரிஞ்சுக்கிட்ட எஸ்பி ஆர்ஜே பாலாஜியை வச்சு செல்வராகவனை கொலை செய்ய முயற்சி பண்ணுவார். செல்வராகவனும் அந்த அசைன்மெண்ட்டில் இறந்துருவார். ஜெயில் எஸ்பி செல்வராகவனை ஆர்ஜே பாலாஜி கொன்னதால் விடுதலையாக உதவி பண்ணியிருப்பார். ஆர்ஜே பாலாஜி நாளை விடுதலையாகி பெரிய ஓட்டலை வைக்கலாம், தன்னுடைய அம்மாவையும் சந்திக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஜெயிலே பெரிய போர்க்களமாக மாறிடும். அந்த செல்வராகவனுடைய ஆட்கள் கலவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால் கோபமான எஸ்பி உள்ளேயே கலவரத்தை கட்டுப்படுத்த ஷூட்டிங் ஆர்டரும் கொடுத்துடுவார். செல்வராகவன் ஆட்கள் எங்களை விடுதலை செய்யலைன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிற 3 எம்எல்ஏவை கொலை பண்ணிவிடுவோன்னு மிரட்டுவாங்க. எஸ்பி அந்த 3 எம்எல்ஏவை காப்பாற்றிடுவார். செல்வராகவனை கொன்னது கருணாஸுடைய ஆட்கள். அதனால தான் கருணாஸுக்கு எஸ்பி பதவி கொடுத்துடுவாங்க. மீண்டும் ஆர்ஜே பாலாஜி விடுதலை ஆகாமல் ஜெயிலுக்குள்ளேயே இருப்பார். அதாவது இந்த படத்தில் அதிகார வர்க்கம் சொல்கிற கொலைகளையும் அதிகார வர்க்கத்துக்கு சாதகமாகவும் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும், தப்பே செய்யலைனாலும் தண்டனையை அனுபவித்தே ஆகணுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் ஆர்ஜே பாலாஜி நடிப்பு அருமையாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு பாடல் கூட இல்லை. உண்மை சம்பவத்தை சொல்வது போல இருக்கும். படம் நல்லா இருக்குது. படம் எல்லா படம் போல கற்பனையாக இல்லாமல் யதார்த்தமாக இருக்குது. படம் பார்க்கலாம்.